திரிசா ஒரு அரசு விவசாய கல்லூரி மாணவி. அவள் அரசு விடுதியில் தங்கி படித்து வந்தாள். அவளுடைய பெற்றோர் பட்டணத்தில் வசித்து வந்தனர். திரிசாவிற்கு விடுதி வாசம் பிடிக்கவே இல்லை. விடுதியில் அளிக்கப்படும் உணவும் பிடிக்கவில்லை. அது அவளுக்கு மிக பெரும் கவலையை கொடுத்தது. ஏனென்றால் அவள் சிறு வயது முதல் பட்டணத்து கலாச்சாரத்தில் படித்து வளர்ந்தவள். இப்பொழுது கிராமத்தில் உள்ள விவசாய கல்லூரியின் அனைத்து செயல்பாடுகளும் அவளுக்கு புதிதாக இருந்தது. பிற மாணவிகளுக்கு விடுதி வாசமும் உணவும் பிடிக்கவில்லை என்றாலும் கூட சகித்து கொண்டு படிப்பு ஒன்றையே தங்கள் குறிக்கோளாக கொண்டார்கள். ஆனால் திரிசா மட்டும் எல்லாவற்றையும் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தன் பெற்றோர்களிடம் தொலைபேசி மூலம் கூறி கண்ணீர் விட்டு அழுவாள். இது நிமித்தம் படிப்பில் தன்னுடைய கவனத்தை இழந்தாள். தன்னுடைய பட்டப்படிப்பின் பயிற்சி காலமும் முடியும் தருவாய்க்கு வந்தது. தன்னுடைய சக மாணவிகள் அனைவரும் ராப்பகல் அமர்ந்து படித்து தேர்வு நாட்களை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். திரிசாவும் தேர்வுக்காக படிக்க ஆயத்தமானாள். ஆனால் அவளால் முடியாமல் போனது. காரணம், விடுதியில் வேளாவேளைக்கு ஒழுங்காக சாப்பிடாத காரணத்தால் அவளை நோய் தாக்கியது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். இதனால் மிகவும் வருந்தினாள். மற்ற மாணவிகளைப் போல தானும் குறை நிறைகளை பெரிதுபடுத்தாமல் இருந்திருந்தால் தன்னை நோய் அண்டியிருக்காது என்று வேதனைப்பட்டாள். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட திரிசாவை பார்க்க அவளுடைய கல்லூரி தோழிகள் வந்தார்கள். அப்பொழுது அவர்களை பார்த்து, நான் படிக்க வேண்டிய நேரத்தில் விடுதி வசதிகளையும் சாப்பாட்டையும் நினைத்து கவலைப்பட்டு சாப்பிடவும் முடியாமல் படிக்கவும் முடியாமல் என் வாழ்வு பாழாகப் போனது. உங்களைப் போல எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டிருந்தால் நானும் உரிய காலத்தில் தேர்வு எழுதியிருக்கலாம். எனவே நீந்தாத மாட்டை வெள்ளம் அடித்து கொண்டு போகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப என் லட்சியத்தையும் காலத்தையும் நோய் என்ற வெள்ளம் இப்பொழுது அடித்து கொண்டு போகிறது என்று அழுதாள். அப்பொழுது அவளுடைய தோழிகள், இனிமேலாவது பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிக்கும் திறனை வளர்த்துக்கொள் என்று ஆறுதல் கூறினார்கள். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, இதை குறித்து பரிசுத்த வேதாகமும் என்ன போதிக்கிறது தெரியுமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. மேலும் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கவலைகளை இயேசுவின் மேல் வைத்துவிட்டு வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்வோமா?